என்னது எங்க கிணத்து மோட்டுல கிரானைட் கல்லா? நான் வந்துட்டு வரவெல்லாம் பொறுக்கி கும்பலா போட்டுட்டு இருந்தா அப்ப என் டீம் பசங்க ஓடி வந்து டேய் நம்ம கிணத்து மோட்டுல கிரானைட் கல்லுக்குது நீ பாத்தியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரம் நடந்து போக முடியுது, நம்ம டாக்ஸி பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் கிட்ட போய் விசாரிச்சோம். இந்த மாதிரி எங்க கிணத்து மோட்டு வரைக்கும் போனா எவ்வளவுப்பா காசு ஆகும், என்னப்பா சொல்ற, என்னப்பா ஐயோ என்னப்பா இது இப்படி தூடுச்சு, ஐயோ சுத்தி நின்ற டயர் மேல கை வச்சோன்னு வை கூட்டுச்சா. அதுக்கப்புறம் எம்மானரா அந்த டிரைவர் கிட்ட பேசி போராடி ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த டாக்ஸி புடிச்சிட்டங்க. ஓகே ரைட்டா போலாம் ரைட். யோ டிரைவரே இந்த வண்டியில ஏசி இருக்கா? என்னடா இப்படி முக்கினுக்கிறான், வண்டி நவரவே மாட்டேங்குது, வாடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாப்ல டிரைவர். நானும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை கூட பூச்சி தள்ளின்னு போனா கடைசியில அந்த டிரைவரே கையை விட்டு பிரியா வரான். ஏப்பா என்னால நந்து வர முடியல, நான் கொண்டாட வண்டியில உட்காந்துறேன், கொஞ்ச தூரம் தள்ளின்னு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆடா பாவி நீ டிரைவரா நான் டிரைவராடா. ஒரு வழியா அந்த கிணத்து மோட்டு கிரானைட் கல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல நார்மல் கல்லோட கிரானைட் கல்லும் கலந்து இருக்கு. சோ நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும். நானும் என் பாப்பாவும் 4.5 மணி நேரமா நாக்கு தள்ளுற அளவுக்கு தேடிட்டு இருந்தோம். ஏ பாப்பா இதுவா, இதுவா எதுதான் கிரானைட் கல் எனக்கு தெரியவே இல்லையே. கடைசியா ஒரு வழியா என் பாப்பா கையிலேயே அந்த கிரானைட் கல் கிடைச்சிருச்சு. இந்த கல்லோட விலை இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளோ ரேட்டு. இன்னமும் இந்த கிணத்து மோட்ல நிறைய கிரானைட் கல் செதறி கிடக்கு. சோ நாங்க அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குவிச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல பார்ப்போம்.